முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவினுடைய வேட்பாளரும் முன்னாள் அமைச்சர் வளர்மதி தீவிரமாக பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். தற்போது நம்முடைய இருக்க அவருடைய பேசும். மேடம் வணக்கம். இந்த தொகுதி ஒன்றும் உங்களுக்கு புதுசில்ல, ஏற்கனவே வெற்றி பெற்று இங்க இருந்த தொகுதியில தான் நீங்க அமைச்சராகவும் இருந்தீங்க. இப்போ வேட்பாளரா தொடர்ச்சியா களத்துல இருக்கிறீங்க. கள நிலவரம் எப்படி இருக்கு மேம்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதில் பொதுமக்கள் மிகவும் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். இந்த தொகுதியில உங்களுக்கான போட்டி எப்படி இருக்கு? ஒரு பக்கம் திமுக கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொகுதியிலும் வெளியில இருக்க மாதிரி 4 முனை போட்டியா இருக்கு. களத்துல உங்களுக்கான போட்டியாளரை யாரை கருதுறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் போட்டியாளர்னா அது திமுகவை தான் நாங்கள் பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததே திமுகவை எதிர்த்து தான் கட்சி ஆரம்பித்தார். அப்போ தான் அவரோட நாங்கள்லாம் போனோம். அதுக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா புரட்சித் தலைவர் வழியிலேயே கட்சி நடத்தினாங்க. நாங்கள் எல்லாமே இருந்தோம். இப்போ அண்ணன் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் கட்சி நடத்துறதும் திமுகவை எதிர்த்து தான் நடத்திட்டு இருக்கிறாரு. அதனால் எங்களுடைய பெரிய எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் திமுகவை தான் நாங்கள் மையமாக வச்சு ஆட்சியில் நடந்த அலங்கோலங்கள் தவறுகளை எல்லாம் சொல்லிட்டு தான் ஓட்டு கேட்கிறோம். நாங்கள் இப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் பீப்புள், நடுத்தர மக்கள் இருக்கிறாங்க. அதே போல சாமானிய மக்களும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. தொகுதியினுடைய வாக்காளர்களுக்கான தேவை என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன வாக்குறுதி நீங்க கொடுக்குறீங்க? அதாவது இந்த ஆயிரம் விளக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகரத்தினுடைய மையப்பகுதி இது. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை பிரச்சனைகளே இன்னும் தீராமல் இருக்கு. நாங்கள் புரட்சித் தலைவி அம்மா முதலமைச்சராக இருக்கும் பொழுது அப்போல்லாம் குழாயில் பைப் போட்டு பைப்பில் தண்ணி வர்ற மாதிரி தான் நிறைய பகுதிகளில் நாங்கள் உருவாக்கி வச்சுட்டு போனோம். ஆனால் அதுக்கு பிறகு இப்போ நான் பார்க்குற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாவம் ஒவ்வொருத்தர் வீட்டு பக்கத்துலேயும் பெரிய பெரிய அந்த கேன் மாதிரி பெரிய பெரிய ட்ரம்மை தண்ணி பிடிச்சி வச்சு அதில் டியூப் போட்டு 2வது மாடி 3வது மாடிக்கு எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் மக்கள் தண்ணி பஞ்சத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அது எந்த நேரத்தில் குறையும், திடீர்னு குறைஞ்சிச்சுன்னா அவங்களால முடியாது. தண்ணி மேலே 3 மாடிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது பெண்களால். ஆக தண்ணீர் பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை. நான் பார்க்குற நிறைய ஆயிரம் விளக்கு தொகுதியில் இந்த பங்களாக்கள் இருக்கிற பகுதியை தவிர மீது இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலையும் இந்த பிரச்சனை இருக்குது. 1. 2வது குப்பை பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மலை மாதிரி தேங்கி இருக்குது. அப்படி தேங்குகிற நேரத்தில் உங்களுக்கு தெரியும், கொசு உற்பத்தி ஆகும், குழந்தைங்க வியாதிகள் வரும். அதை சரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். அந்த செலவுகளை சரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வருமானம் இருக்காது. அப்படி சங்கிலி தொடர் மாதிரி வறுமையில் அவங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க. ஆக இதுக்கெல்லாம் பேசிக் எதுன்னா ஒரு சின்ன பிரச்சனை தான். நம்ம கார்பரேஷனில் குப்பை அகற்றுறதுக்குன்னு சில லாரிகள் வச்சுருக்காங்க, பணியாளர்கள் இருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டு தாராளமாக அதை அது ஒரு வேலையாகவே செய்யலாம். அது என்ன காரணத்தினாலே தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் குப்பை மலை மாதிரி கிடக்கு. அது எப்போ எடுக்க வர்றாங்க, எப்போ போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. இதனாலேயே பெரிய ஒரு மன உளைச்சலில் பொதுமக்கள் இருக்காங்க. இந்த தொகுதியினுடைய திமுக வேட்பாளராக நிற்கிறவர் அவர் திமுக அரசுடைய பல திட்டங்களை தொகுதிக்கு வந்திருக்கு. இந்த தொகுதியினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக வேலை செஞ்சிருக்கோம். காதர் நமஸ்கான் ரோடு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. அதே போல இங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளி, சாலை வசதி, இப்படிலாம் பல விஷயங்கள் டெவலப்மெண்ட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி வாக்காளர்கிட்ட பேசுறாங்க. இதை நீங்க ஒரு ஓவர் கம் பண்றதுக்கு இல்ல இதனுடைய ஒரு மாற்று வியூகமா நீங்க என்ன முன்வைக்கிறீங்க வாக்காளர்? அதாவது நாங்கள் புரட்சித் தலைவி அம்மா காலத்தில் அவங்க என்னென்னலாம் கேட்டாங்களோ அதெல்லாமே நடைபெற்றது இந்த ஆயிரம் விளக்கு தொகுதியில். அதாவது இந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனைன்றது எதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை 1. 2வது இப்போ பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவி அம்மா காலத்தில் எல்லாம் நிறைய குடிசை மாற்று வாரிய வீடுகள் கட்டுறதுக்கு அம்மா அவர்கள் அங்கீகாரம் கொடுத்து அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலே ஒப்புதல் பெறப்பட்டு எல்லாமே நடைபெற்றது. கட்டின வீட்டுக்கு கூட அவங்களால அலாட்மெண்ட் கொடுக்க முடியல. 2வது அங்கிருந்து மக்கள் வாடகை வீட்டில் போய் இருக்கிறாங்க. இன்னும் வீடு ஒதுக்கீடு செய்யப்படலை. வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு குடிசை மாற்று வாரிய வீட்டுக்கு வர்றவங்களுக்கு வாடகை வீடு 15,000 ரூபாய்க்கு குறைஞ்சி சென்னையில் 2 குழந்தைங்களை வச்சுட்டு வீடு பார்க்கவே முடியாது இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் அவங்க அன்றாட சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளை களைகிறதுக்கு தான் நம்ம பாடுபடணுமே தவிர
அவங்களுடைய பிரச்சனைகள், மக்களுடைய அவங்க என்னைக்கு தினந்தோறும் சந்திக்கிற பிரச்சனைகள் இதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரம் விளக்கு தொகுதியில் இந்த தர்மாபுரம் இருக்குது, குடிசைமாற்றுவார், ராமகாமத்புரம், இந்த மாதிரி அந்த பகுதியில் போய் பாருங்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னா குடிசைகள்லாம் இடிஞ்சு விளற நிலைமையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கம்பி தொங்கிட்டு இருக்குது. 2 குழந்தைங்களை வச்சிருக்கிறவங்க அந்த கட்டிடத்தில் படுத்திருந்தாங்கன்னா எந்த நேரத்தில் என்ன ஆகும்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான கட்டத்தில் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த ஏரியாவில். பல்லாங்க போகும்போது எங்களை கூப்பிட்டு காட்டினாங்க, அதனால தான் எங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு ஆபத்தான பிரச்சனைகளில் மக்களை காப்பாற்றுறதுக்குரிய முயற்சிகளை நம்ம எடுக்கணுமே தவிர, இவங்க 1000 சொன்னீங்கன்னா கூட மக்களுக்கு தேவை அடிப்படை தேவை தான். கழிவு நீர் வெளியே போகணும், தண்ணி தேங்கக்கூடாது, மழை பெஞ்சா தண்ணி தேங்கக்கூடாது. மழை பெஞ்சா தண்ணி தேங்காத அளவுக்குரிய நடவடிக்கைகளை இதுவரைக்கும் இந்த 5 வருஷத்தில் நாங்கள் 4000 கோடி செலவு பண்ணியிருக்கிறோம் சென்னை மாநகராட்சிக்குன்னா. இன்னைக்கு ஒரு சின்ன மழை பெஞ்சாலும் ஜெயலட்சுமிபுரத்தில் தண்ணி நிற்கும். நான் கூட வெளியே போயிடுறேன், அவங்ககிட்ட கேளுங்க, மக்கள்கிட்ட கேளுங்க. இப்போ இந்த குற்றச்சாட்டெல்லாம் நான் சொல்ல குற்றச்சாட்டுகளே கிடையாது, நான் சொன்னது கிடையாது. பொதுமக்கள் நாங்கள் போயிருக்கும் பொழுது எங்களை பார்த்து அம்மா இருந்தால் இப்படி இருக்குமா, அம்மா இருந்தால் நீங்கள்லாம் பயந்துக்கிட்டு வந்து செஞ்சீங்க, அம்மா இருந்தாங்க ஓடி ஓடி வந்து செஞ்சீங்க, இப்போ அதெல்லாம் இல்லை, நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் மக்கள் சொல்கிறாங்க. அதனால் அவங்களுடைய அடிப்படை தேவைகள் என்னென்ன இருக்குதோ அதை மட்டும் நாங்கள் ரொம்ப துரிதமாக நடவடிக்கை எடுப்போம். 2வது, விலைவாசி ஏறி போச்சு, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது மின்சார கட்டணம், இப்போ மின்சார கட்டணம் அம்மா இருக்கும்போது மின்சார கட்டணம், அண்ணன் எடப்பாடியார் இருக்கும்போது மின்சார கட்டணம், இன்றைக்கு மின்சார கட்டணம். அதுவும் இந்த இப்போ ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா மின்சாரம் அவசிய தேவை இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக தேவை இருக்கும். சாதாரணமாகவே மிக்சி இல்லாமல் ஒரு வீட்டில் குடும்பம் நடத்த மாட்டாங்க யாருமே. மின்சார கட்டணன்றது அவங்களுக்கு ஒரு மின்சார செலவுன்றது ஒரு தேவையான செலவு. ஆனால் இன்னைக்கு 3 மடங்கு ஏறி இருக்கு மின்சார கட்டணம். இந்த 3 மடங்கு அவங்க எப்படி சரி பண்ணுவாங்க? ஒரு சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு 15,000 ரூபா வருமானம் வருது. 15,000 ரூபா வருமானம் வருதுல 2,500 ரூபா இபி பில்லு போயிடுது. வாடகை எவ்வளவு? சென்னை மாநகரத்தில் 10க்கு 15னா கூட 10,000 ரூபாய்க்கு குறைஞ்சு வாடகை கிடையாது. ஒரு அடிப்படை பிரச்சனைகள் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை நீங்கள் யோசிச்சு போய் களத்தில் போய் நேரம் நின்று பார்த்தா தான் நமக்கு தெரியும் அவங்களுடைய சிரமங்கள்லாம். பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அந்த பிள்ளைங்க ஆசைப்படுறத வாங்கி கொடுக்கணும், இவ்வளவு பிரச்சனைகளை அவங்க சமாளிக்கணும்னா பாவம் வீட்டுக்கார் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு 15,000 ரூபாய் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு இவங்க காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு பால் போட போகிறாங்க. இந்த கஷ்டம் தெரியுமா அவங்களுக்கு? இந்த ஆட்சிக்கு பால் போட போகிறாங்க. அதுக்கு பிறகு 8 மணி ஆச்சுன்னா பிள்ளைங்களுக்கு எதையோ ஒன்று செஞ்சு கொடுத்துட்டு வீட்டு வேலைக்கு போகிறாங்க. ஒரு வீட்டில் இல்லை, 4 வீட்டில் வேலை செய்கிறாங்க. 4 வீட்டில் வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு 30,000 ரூபாய் பணம் கிடைக்கும். இப்படி உடம்ப வருத்திக்கிட்டு வேர்வையை சிந்தி சம்பாதிச்சுட்டு வந்த பணத்தை உங்களுக்கு வரியா கொடுக்கணுமான்னு எங்களை பார்த்து கேட்குறாங்க. இந்த ஆட்சி வரியா பிடுங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க படுற கஷ்டம், பெண்கள் படுற கஷ்டத்தை எங்கள்கிட்ட ஃப்ரீயாக சொல்கிறாங்க. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், அம்மா இருந்தாங்க நாங்கள் சொல்ல முடிஞ்சிச்சு கேட்டாங்க, அண்ணன் இருந்தார் கேட்டாங்க, இப்போ கேட்க முடியலை, யாரையும் நாங்கள் பார்க்கவே முடியலன்றாங்க. இன்னும் ஒரு 3 நாள் தான் கேம்பெயினுக்கான டேட் இருக்கு. திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இப்போ சமீபத்தில் இந்த கேம்பெயின் டைமில் தொகுதியில் அதிமுகவினுடைய நிர்வாகிகள் வந்து பணப்பட்டுவாடா செய்கிறாங்க, 10,000 ரூபா கூப்பன் கொடுக்குறாங்க, இதுக்காக நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் இப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? 8,000 ரூபா கூப்பன் கொடுக்குறாங்க, அது எப்படி? சரி, நாங்கள் 10,000 ரூபா கூப்பன் சொல்லுங்க. 8,000 ரூபா கூப்பன் கொடுக்குறீங்களே, கொடுக்காத பொருளுக்கு 8,000 ரூபா கூப்பனா? செய்ய முடியாத 1000 ரூபா கொடுக்காததுக்கு 1000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லிட்டீங்க. 8,000 ரூபா நாங்கள் கூப்பன் எப்படி கொடுக்க முடியும்? நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், நாங்கள் ஆட்சியில் இருந்தால் நாங்கள் கூப்பன் கொடுக்குறோன்னு சொல்றது நியாயம் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் அறிவிச்சார்ல உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து அன்பு பரிசு தொகை, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே நாங்கள் கொடுப்போம்னாரு, அவ்வளோதானே சொன்னாரு. அவர் ஒன்று முதல்ல கூப்பன் கொடுத்தா வாங்கி வச்சுக்கோங்க, நாங்கள் வந்தோடனே கொடுக்குறோம்னா சொன்னார் அண்ணன் எடப்பாடியார். இல்லையே, நீங்கள் தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க 8,000 ரூபா கூப்பனை யார் கொடுக்க ஆரம்பிச்சது? நீங்கள் தானே கொடுக்குறீங்க. நாங்கள் 8,000 ரூபா தர்றோம், 10,000 ரூபா தர்றோம். 8,000 ஏங்க, எந்த பொருள் வந்து 8,000 ரூபாய்க்கு விற்கிது? 8,000 ரூபாய்க்கு உங்கள் வீட்டில் உங்கள் சம்சாரம் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட கேளுங்க, மிக்சி என்ன விலைன்னு கேளுங்க. அவங்க கடைக்கு போகிறவங்க தான் கேட்டு பாருங்க, எங்கே 8,000 ரூபாய்க்கு இது வாங்கிக்கலாம், அது வாங்கிக்கலாம். பாவம் இவங்க இந்த கூப்பன் எடுத்துட்டு கடைக்கு போய் ஃப்ரிட்ஜ் வேணும், மிக்சி வேணும், ஏதாவது எடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, மேற்கொண்டு 1000 ரூபா செலவாக எங்கேருந்து கொடுப்பாங்க? அவங்க எங்கேருந்து கொடுப்பாங்க?
அதனால எங்கள் அண்ணன் சொல்லலை, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே தருவோம்னு சொன்னார். அதனால நாங்கள் இப்போ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்து முதலமைச்சராக அமர்ந்ததுக்கு பிறகு நாங்கள் கொடுப்போம். ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி மேம், 2021 நீங்கள் தான் இங்கே கண்டெஸ்ட் பண்ணீங்க. இந்த 5 வருஷத்துல தொகுதியினுடைய களம் எப்படி இருக்கு, மாறி இருக்கா, எப்படி இருக்கு? மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை வேணும்னு விரும்புகிறாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுக வரவே கூடாது அப்படின்றாங்க. திமுக வந்தால் இனிமேல் நாங்கள் எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை தான் வரும். அவ்வளவு மோசமான ஆட்சி நடந்துட்டு இருக்குது. யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. ட்ரெயினில் போகிறான் திருவள்ளூரில், ஒரு பையனை 4 பேர் சேர்ந்து வெட்டுறான். ஆணுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை. 2.5 வயசு பொண்ணை தவறான முறையில் நடத்துகிறான். அது தொடர்ந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள் தான். ஸ்கூலுக்கு போகிற பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, வேலைக்கு போகிற பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, வேலைக்கு போகிற பாட்டிக்கு கூட பாதுகாப்பு இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலையெல்லாம் மாறணும்னு நினைக்கிறாங்க எல்லாரும். 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே இந்த இடத்தில் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். இந்த தொகுதி மக்களினுடைய பிரச்சனைகள் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கு குடிநீர் வசதி, குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை மேம்படுத்துவது, அதே போன்று மழைநீர் வடிகால் போன்றவை முறையாக மேம்படுத்த வேண்டும். இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கிறது. தொகுதி மக்களினுடைய வாக்காளர்களை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தான் அதற்கான பணிகளை மேற்கொள்ள இருப்பதாக அதிமுகவினுடைய வேட்பாளரும் முன்னாள் அமைச்சர் வளர்மதி தொகுதி வாக்காளர்களை சந்தித்து தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் ராஜ்குமார். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.